கடகராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு பழக்கவழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பழக்கவழக்கம் மாற்றணும்? 12ல இந்த குரு வரும்போது கடகம் நல்ல செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னன்னா சுப செலவு. ஸோ ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஸ்பெண்டிங்காக தான் இருக்கும். தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது அது பண்ண மாட்டாங்க. வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து கடகம் கண்டிப்பாக விலகி இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்க? கடகம் ட்ரீம் ஜாப் அப்படின்னா என்னங்கிறத அடைய போகிறாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா கரியர். நல்ல கரியரை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் தொழில் எந்த அளவு முன்னேற்றம் அடையும்? கடகராசி நேயர்களில் பெண்கள் நிறைய பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தன்னுடைய திறமையை ஒரு முதலீடாக போட்டு பண்ணக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லாபம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உடல் நலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க மிகுந்த கவனத்தோடு இருக்கணும்? குரானிக் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த டைமில் உண்டு. திருமணத்துக்கு எப்படி ஒரு யோகம் இருக்குங்க? குரு பயிற்சியுமே கடகத்துக்கு சாதகம் தான். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஸோ இல்லறம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் 12ஆம் இடம். அங்கே குரு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நடந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாமா? குரு பயிற்சி தொடங்கினதுடன் எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ரொம்ப நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரும். ஏன்னா எமோஷ்னலி வீக் கடகம். ஸோ பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாபலங்கள் பார்க்கணும். இந்த குரு பயிற்சி பின் கடகராசிக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் இருக்குங்கிறது விலாவரியாக பார்க்கலாம். குரு பயிற்சிக்கு பின் கடகராசியில் அவங்களுடைய குணத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு மேம்? அது எப்படி பாசிட்டிவாக இருக்குங்க? வரலாறு காணாத செலவு அப்படிங்கிறத கடகம் இந்த குரு பயிற்சிக்கு பின் பண்ண போகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு குரு வராரு. ஸோ நம்ம பணத்தை வெளியில் செலவு பண்ணுறது அப்படிங்கிறத குறிக்கிறது 12ஆம் இடம். நம்ம பணம் வெளியில் போகுதுன்னா அது 12. அப்போ 12ல் இந்த குரு வரும்போது கடகம் நல்ல செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னென்னா சுப செலவு. ஸோ ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஸ்பெண்டிங்காக தான் இருக்கும். தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது அது பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இது தேவை, இது இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதை வாங்கிட்டேன், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய குரு பயிற்சிக்கு பின் கடகத்துக்கு நடக்கும். ஸோ ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது தேவைதானாங்கிறத பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. கடகராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பழக்க வழக்கம் மாற்றணும்? அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது கடகராசிக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் தருங்க? குறிப்பாக வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து கடகம் கண்டிப்பாக விலகி இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அதர் ஸ்டேட் பீப்புள்னு நான் சொல்ல வரல. யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறாரு, பட் அவருக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி இன்னொரு லாங்குவேஜ்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது, ஹை ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள், அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டு அந்த பில்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகம் கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இவங்களாவே எதிரியை உருவாக்கக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு எதிரியை உருவாக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பேரை பகைச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கடகத்துக்கு வந்துடும். பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவங்கள எதிரிங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்து உட்கார வச்சிடாதீங்க. ஸோ இதை பண்ணிக்கிறது கடகத்துக்கு ரொம்ப நல்லது. கடகராசி நேயர்கள் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்க? கடகம் ட்ரீம் ஜாப் அப்படின்னா என்னங்கிறத அடைய போகிறாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா கரியர். நல்ல கரியரை கொடுத்துரும். அந்த 6க்கு குரு பார்வை இருக்குது. அப்போது ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது 6ஆம் இடம்ங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை வராததுனால இது கிராஷே பண்ண முடியாத ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத கூட இவங்க கிளியர் பண்ணி அந்த ஜாபில் போய் உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போட்டி இருக்குது. அவரா நானா, யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும். அந்த ஜாப் டிக்னிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மரியாதை, கௌரவம், உங்களோட எஃபிஷியன்சி வெளியில் தெரியுறது, அதன் மூலமாக ஒரு கெத்தாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகத்துக்கு கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல நடக்கும். கடகராசி நேயர்கள் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் எந்த அளவு முன்னேற்றம் அடையும்? கடகராசி நேயர்களில் பெண்கள் நிறைய பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தன்னுடைய திறமையை ஒரு முதலீடாக போட்டு பண்ணக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு லாபம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆண்களுமே தன்னுடைய திறமையை முதலீடாக போட்டு தொழில் அப்படிங்கிறத நிச்சயமாக தொடங்கலாம். மீடியா, யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மூலதனமாக யூஸ் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய கடகராசி நேயர்களுக்குமே நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் மீடியாவில் தான் என் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ தான் எந்த ஷாப்ஸ் வச்சுருந்தாலும் அது மீடியாவில் வருது.
உங்களுடைய பிசினஸஸையும் கொஞ்சம் ஆன்லைனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த ஆன்லைனுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, பிசினஸோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். கடகராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டத்தில திருமணத்துக்கு எப்படி ஒரு யோகம் இருக்கு மேம்? இதுவரை திருமணம் ஆகாம இருந்த நபர்கள், இனிமேல் திருமண யோகம் அப்படிங்கிறது சாதகமா இருக்காமா? கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கழகத்துக்கு அதிகமா இருந்தது. அஷ்டம சனியில வேற இருந்தாங்க. ஸோ பெண் பார்த்தோம், பக்கத்துல போறோம், பிடிக்கல. சில பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நிக்கிறது, மாப்பிள்ளை பொண்ணு கூட சண்டை வந்து நிக்கிறது, இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள்லாம் கடைசி 1 1/2 வருஷத்துல கடகத்துக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். பட் இந்த குரு பயிற்சிக்கு பின் திருமண யோகம், திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காவே இருக்கு. அட்லீஸ்ட் 7ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறார் இல்லையா? 7ஆம் இடத்துல இருந்த சனி மாங்கல்ய ஸ்தானமான 8ல இருந்தாரு. அவர் இப்போ 9க்கு போய் பாக்கிய சனியாவும் மாறிட்டாரு. குரு பெயர்ச்சியுமே கடகத்துக்கு சாதகம் தான். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஸோ இல்லறம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் 12ஆம் இடம். அங்க குரு இருக்கிறதுனால நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நடந்துரும். திருமணமான தம்பதிகளுமே கருத்து வேற்றுமை இல்லாம கொஞ்சம் நல்லபடியா ஒற்றுமையா வாழ ஆரம்பிப்பாங்க. கடகராசியில குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பின் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு, செகண்ட் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஈஸியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். அது எங்களுக்கு இன்னும் சித்திக்கல அப்படின்னாலுமே, நீங்க ட்ரீட்மெண்ட் எதுக்காவது போடுறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இங்கே கிடைக்குது. என்ன காரணம் அப்படின்னா, குருவுடைய பார்வை விழுறது 4ஆம் இடத்துக்கு. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லாம் இருந்தா கூட, குரு வந்து மனச கொஞ்சம் நிதானப்படுத்தி பேலன்ஸ் பண்றதுனால, அதன் மூலமா அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து குறையும். குறையும்போது அந்த ஃபெர்டிலிட்டி ரேஷியோங்கிறது ஆப்வியஸா அதிகமாகும். அப்போ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே கடகத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எப்படி இருக்க போகுது? எந்த விஷயத்தில அவங்க மிகுந்த கவனத்தோட இருக்கணும்? பயங்கரமான தலைவலி அப்படிங்கிறது கடகத்துக்கு கன்சிஸ்டன்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது காலையில தலை வலிக்க ஆரம்பிக்கிறதுனா, ஈவினிங் வரைக்கும் தலை வலிக்குதே! அப்படின்னு கொஞ்சம் புலம்புற மாதிரியான ஒரு அமைப்பு கடகத்துக்கு இருக்கும். அது சைனசைட்டிஸ் ஹெட்டேக்கா இருக்கலாம், மைக்ரேனா இருக்கலாம், கிளஸ்டரா இருக்கலாம். என்ன மோட் ஆஃப் ஹெட்டேக்காவும் இருக்கலாம். பட் அந்த ஹெட்டேக் அந்த தலைவலிங்கிறது ஒரு குரானிக் டிசீஸா வந்து வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த டைம்ல உண்டு. ஸோ கொஞ்சம் தலைவலி வருதுன்னா, இவங்களுக்கு என்னன்னா ஹாஸ்பிட்டல் போக ஒரு சோம்பேறித்தனம். உட்காந்தே டேப்லெட் போட்டு சமாளிக்கலாம்னு நெனைப்பாங்க. அத விடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஹெட்டேக்ன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாரியான ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கங்க. இல்லன்னா இந்த தலைவலிங்கிறது 1 இயரும் கன்சிஸ்டன்ட்டா உங்கள கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். கடகராசி நேயர்களுக்கு வந்து லோன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா மேம்? இஎம்ஐ ஆகட்டும், பேங்க் லோன், ஹவுசிங் லோன் எப்பேற்பட்ட லோன் இருந்தாலுமே எந்த அளவு அடைக்க முடியும் மேம்? லோனோட மோட இவங்க மாத்திடுவாங்க. அதாவது ஃபார் ஹவுசிங் லோன்ல இருக்குன்னா, நகைய உள்ள வச்சு ஹவுசிங் லோன அடைச்சிருவாங்க. இல்ல ஹவுசிங் லோன்ல ஒரு பார்ட்ட அடைச்சிருவாங்க. அந்த மாரி கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வேலை செய்யும். லோன ரீபே பண்றதுல. என்ன காரணம்னா, 6க்கு குரு பார்வை இருக்கிறதுனால, இப்ப அசுப கிரகங்கள் உள்ள இருந்ததுன்னா, தேவையில்லாத கடன், தேவையில்லாத வட்டி. சுபகிரக பார்வை இருக்கிறதுனால, தேவையுள்ள கடன் குறைஞ்ச வட்டியா அது மாத்திரும். அதனால நிச்சயமா இவங்க அந்த மோட் ஆஃப் லோன வந்து மாத்தி விட்டு, வட்டிய குறைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கடன அடைக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அட்லீஸ்ட் வட்டிய குறைப்பீங்க. கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன்ல ஓட்டுவீங்க. புது கடன் மட்டும் வாங்காம இருக்கிறது நல்லது. கடகராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டத்தில ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாம்? குரு பெயர்ச்சி தொடங்குனதுடன் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்பா இருக்கும்? பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்து இவங்க கண்டிப்பா போயிட்டு வரணும். ஈரோட்ல இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு கடகம் குரு பெயர்ச்சிக்கு பின் போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப நல்ல மாற்றங்கள பெற்றுத்தரும். ஏன்னா எமோஷனலி வீக் கடகம். ஸோ பண்ணாரி அம்மன் அம்மன்ங்கிறவங்க எமோஷன்ஸ கொட்டக்கூடிய இடம். சந்திரனுடைய அதிதேவதை அம்பாள். அப்போ அந்த பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனே இவங்க போயிட்டு வந்தாலும் ஓகே. அல்லது 3 மாசத்துக்குள்ள போயிட்டு வந்தாலும் ஓகே. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய 1 வருட காலம் 2 டைம் 6 மாசத்துக்கு ஒருக்கா அங்க போய் அந்த அம்பாள கும்பிட்டுட்டு அவங்களுக்கு அர்ச்சனையோ, இவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வழிபாட அந்த கோவில்ல போய் பண்ணிட்டு வரும் பட்சத்துல நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத இவங்க உணரலாம். கடகராசி நேயர்கள் நான் வீட்ல ஒரு பூஜை பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்லோகன் கேட்கணும் அப்படின்னா, எந்த மந்திரங்கள வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம்? தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அபிராமி அந்தாதி. இந்த 4 வரி பாடல். இத மட்டும் டெய்லி பாராயணம் பண்ணாலும் நல்லது. புக்க பார்த்து படிச்சாலும் ஓகே. இல்ல நீங்க கேட்டாலும் பரவால்ல. இல்ல எனக்கு மனப்பாடமா தெரியும்னா ஜஸ்ட் பாராயணம் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த ரெகுலரைஸ் பண்ணும்போது நெறைய நல்ல மாற்றங்கள் வரும். அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை தோறும் மட்டுமாவது லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இத ரெகுலரைஸ் பண்ணும் பட்சத்துல ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் கடகத்துக்கு ஏற்படும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கக்கூடிய நபர்கள், என்ன ஒரு புது அசெட் வாங்க போறவங்களுக்கு என்ன மாரி பலன் இருக்குங்க? புதுசா ஒரு கேஸ்க்குள்ள போகாம இருந்துக்கிறது கடவுளுக்கு நல்லது. நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறேன்டா அப்படின்னு இந்த 1 வருஷம் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல விஷயம். நீங்களே போய் வம்புல மாட்னீங்க அப்படின்னா, எதிரி தான் இந்த வருஷம் வழுக்குறாங்க. நம்ம வழுக்கல. ஸோ, அப்போ நம்ம போய் எதிரிக்கு முன்னாடி நின்னு தோத்து அசிங்கப்படக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒதுங்கி நின்னுக்கணும். இல்லங்க எனக்கு எக்ஸிஸ்டிங் கேஸ் உள்ள வந்துடுச்சு.
அப்போ நான் தோத்துருவேனான்னு நீங்க கேட்கும் பட்சத்துல, ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இல்ல மித்த பரிகாரங்கள பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு கேஸ இழுத்துக்கிட்டே வரலாம். அட்லீஸ்ட் அவங்கள கொஞ்சம் லீட்ல விட்டுட்டு நீங்க போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி மாறுனதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்கணும். இந்த விஷயத்துல அவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? மனசு தெளிவாகுது கடகத்துக்கு. ஸோ நெறைய பாசிட்டிவான தாட்ஸ் வரும். இவ்வளோ நாள் என்னன்னா, ஏதாவது பாசிட்டிவா இருந்தாலும், அதில ஏதாவது நெகட்டிவா இருக்குமோ? என்ன ரொம்ப நாளா சந்தோஷமா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடியே வரப்போதோன்னு கடகம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் இந்த முழு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அம்மாக்கு உடம்பு சரியில்லையே, அம்மாக்கு வயசாகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த கடகராசிக்காரங்க கூட, அம்மாவ நெனச்சு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதே மாரி அம்மாவும் குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க. கடகராசியில குழந்தை இருக்குன்னா, அந்த அம்மாக்கு ஓகே நம்ம புள்ள நல்லா இருக்கு. அது நல்ல பேர் வாங்குது. நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும், மனநிறைவும் அம்மாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடகராசிக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு ரெமெடி குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா என்ன குடுக்கலாம்? பௌர்ணமி டேஸ்ல கடகம் வந்து அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கிறணும். அந்த பௌர்ணமி நிலாவுடைய ஆகர்ஷணம் இவங்களுக்கு கிடைக்க கிடைக்க நெறைய நல்ல எனர்ஜிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு ஒரு நல்ல ரெமெடி அப்படின்னா, பால வாங்கி தானம் பண்ணிடணும். யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, லேடீஸ் இருக்கிறாங்க, விமன் இருக்கிறாங்க. ஒரு பால் வாங்கி குடுத்தா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, பீரியாடிக்கலா உங்களால எவ்வளோ முடியுமோ அத வாங்கி டொனேட் பண்ணிடுறது அப்படிங்கிறது, கடகத்துக்கு நெறைய நல்ல சேஞ்சஸையும், நல்ல கர்மாவையும் குடுத்து சக்சஸ் ஆக வைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல என்னலாம் நடக்கும்? எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு விலாவாரியா பார்த்திருந்தோம். கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.